வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் ஜூலை 6 முதல் ஜூலை 12 வரை உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும். முதலில் திங்கட்கிழமை பற்றி பேசலாம். இந்த நாள் உங்கள் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். காலை நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும், அதனால் புதிய திட்டம் தொடங்க சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். மேலாளர்கள் அல்லது கூட்டாளிகளுடன் பேசும்போது உங்கள் யோசனைகள் நன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும், அதனால் நீங்கள் முன்னேற முடியும். இந்த நாளில் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டும். சிறிது நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்கள், அது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள உதவும். நிதி விஷயங்களில் சிறிய முதலீடுகள் அல்லது சேமிப்பு திட்டங்களை தொடங்கலாம், ஆனால் அதிக செலவுகளை தவிர்க்க கவனமாக இருங்கள். செவ்வாய்க்கிழமை உங்கள் உறவுகளில் சிறிய சவால்களை எதிர்கொள்ளலாம். வேலையிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஆனால் அவற்றை அமைதியாக தீர்க்க முயற்சியுங்கள். உங்கள் தொடர்பு திறனை பயன்படுத்தி மற்றவர்களின் கருத்துக்களை மதித்து உங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லுங்கள். காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் சிறிய உரையாடல்களை அதிகரிக்கவும், அது உங்கள் பந்தத்தை வலுப்படுத்தும். உடல் நலத்தில் நீர் பருகும் அளவை அதிகரிக்கவும், குறிப்பாக வெப்பமான காலநிலையில் நீரிழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதியில் இந்த நாளில் பெரிய செலவுகள் வேண்டாம், தேவையற்ற ஷாப்பிங் தவிர்க்கவும். புதன்கிழமை இந்த வாரத்தின் முக்கியமான நாள். உங்கள் தொழில் அல்லது வணிகத்தில் ஒரு முக்கிய ஒப்பந்தம் அல்லது வாய்ப்பு கிடைக்கலாம். காலை நேரத்தில் உங்கள் மின்னஞ்சல்களை சரிபார்த்து முக்கியமான அழைப்புகளை தவறவிடாதீர்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது அதன் நிறமான நீலம் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும். இந்த நாளில் உங்கள் அதிர்ச்சி எண் 7 உங்கள் பக்கத்தில் இருக்கும், அதனால் நீங்கள் சவால்களை எளிதாக சமாளிக்க முடியும். உறவுகளில் உங்கள் துணையுடன் அல்லது நண்பர்களுடன் நேரம் செலவிடுங்கள், அது உங்கள் மனநிலையை உயர்த்தும். உடல் நலத்தில் சிறிது ஓய்வு எடுத்து மன அழுத்தத்தை குறைக்க மெதுவான நடைப்பயிற்சி அல்லது சுவாச பயிற்சிகளை செய்யுங்கள். நிதியில் இந்த நாள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பை தரும், ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தும் பழக்கத்தை தொடருங்கள். வியாழக்கிழமை உங்கள் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும், அதனால் புதிய யோசனைகளை எழுதவும் திட்டங்களை வடிவமைக்கவும் சிறந்த நாள். வேலையிடத்தில் உங்கள் படைப்புகளை பகிர்ந்து குழுவை ஊக்குவிக்கவும். உறவுகளில் உங்கள் துணையுடன் அல்லது குடும்பத்தினருடன் சிரிப்பை பகிர்ந்து மகிழ்ச்சியை அதிகரிக்கவும். உடல் நலத்தில் இன்றைய நாள் சிறிது எடை குறைப்பு பயிற்சிகளை செய்யலாம், அது உங்கள் உடலின் சக்தியை அதிகரிக்கும். நிதியில் சிறிய வருமானம் கூட அதை சேமிப்பு கணக்கில் வைக்க முயற்சிக்கவும், இது எதிர்காலத்தில் பெரும் பயனாக இருக்கும். வெள்ளிக்கிழமை நிதி செலவுகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பட்ஜெட்டை மீண்டும் பரிசீலித்து தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சிக்கவும். வேலையிடத்தில் சில கடினமான பணிகள் இருக்கலாம், ஆனால் அமைதியாக செயல்பட்டு ஒழுங்காக முடிக்க முயற்சியுங்கள். உறவுகளில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படலாம், அதனால் தெளிவான உரையாடல்களை நடத்துங்கள், அதனால் பிரச்சனைகள் தீரும். உடல் நலத்தில் இன்றைய நாள் அதிகப்படியான உணவு அல்லது சர்க்கரை உட்கொள்ள வேண்டாம், அது உங்கள் உடலுக்கு பாதிப்பு அளிக்கும். நீர் பருகும் அளவை அதிகரித்து பச்சை தேநீர் போன்ற ஆரோக்கியமான பானங்களை தேர்வு செய்யுங்கள். சனிக்கிழமை குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நேரம் செலவிட சிறந்த நாள். உங்கள் பிஸியான வாரத்தின் பின்னர் குடும்பத்துடன் உணவு பகிர்ந்து பழைய நினைவுகளை பேசுங்கள், அது உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும். வேலை தொடர்பாக இந்த நாளில் புதிய திட்டங்களை திட்டமிடலாம், ஆனால் செயல்படுத்துவது அடுத்த வாரம் தொடங்கலாம். உறவுகளில் உங்கள் துணையுடன் அல்லது குழந்தைகளுடன் விளையாட்டுகள் அல்லது பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடுங்கள், அது உங்கள் பந்தத்தை வலுப்படுத்தும். உடல் நலத்தில் இன்றைய நாள் இயற்கை நடைப்பயிற்சி அல்லது பூங்காவில் ஓடுதல் போன்ற செயல்களை செய்யலாம், அது உங்கள் மனநிலைமையும் உடலையும் புத்துணர்ச்சி பெற உதவும். நிதியில் குடும்பத்துடன் செலவுகளை பகிர்ந்து எதிர்கால திட்டங்களை பற்றி பேசுங்கள், இது நிதி பாதுகாப்பை அதிகரிக்கும். ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தின் இறுதி நாள், ஓய்வு மற்றும் சுயம் பெற சிறந்த நாள். வேலை தொடர்பாக இந்த வாரத்தின் முடிவை மதிப்பாய்வு செய்து அடுத்த வாரத்தின் இலக்குகளை அமைக்கவும். உங்கள் சாதனைகளை பாராட்டி புதிய இலக்குகளை அமைக்கவும். உறவுகளில் உங்கள் துணையுடன் அல்லது நண்பர்களுடன் ஒரு சிறிய சந்திப்பு அல்லது டீ நேரம் அமைக்கலாம், அது உங்கள் மனநிலையை உயர்த்தும். உடல் நலத்தில் இன்றைய நாள் முழுமையான ஓய்வு, போதுமான தூக்கம் மற்றும் மன அழுத்தம் குறைப்பு பயிற்சிகளை செய்யுங்கள். நிதியில் இந்த நாளில் அந்த தின ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.